இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஏதாவது ப்ராப்ளம்ல இருந்த உடனே உங்க கால் வந்துரும். இதுதான் மதர்ஸ். இப்போ எனக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களை வளர்க்கறது அவ்வளவு ஈஸி இல்ல. அது எவ்வளவு உனக்கு புரிஞ்சது இல்ல? எஸ் மாம். இப்ப கூட நல்லா இமேஜின் பண்ண முடியல. இப்படிதான் இது எல்லாம் பண்ணீங்களோ. நான் 1% உங்கள மாதிரி ஆனா கூட என் லைஃப்ல நான் நிறைய அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஐம் ஷூர் என்னை விட நீ நல்ல அம்மாவா இருக்க போற மீனு. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம கிட்ட யாராவது வந்து நீ பார்க்கவும் அம்மா மாதிரியே இருக்குன்னு சொன்னா நாம அதை ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள மாதிரியே நாம மாறணும்னு நினைப்போம். பட் இட்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச். நாம பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம், பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு புரிய வரும் அப்பா அம்மாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்ப புரியும் நமக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பொறுப்பு. உனக்கு இப்ப என்ன தோணும்னா, நம்ம அப்பா அம்மா மாதிரி 1% போதும், அதுவே பெருசுன்னு தோணும். அண்ட் இன்னொரு விஷயமும் தோணும், நம்ம அம்மாவை விட ரோல் மாடல் வேற யாரும் இல்லைன்னு தோணும். யா, ஐ அக்ரி. அப்புறம் அது மட்டும் இல்லாம ஐ திங்க் ஐ லக்கி. ஏன்னா என் ஹேபிட்ஸ் எல்லாமே அப்பா மாதிரி, ஆனா நேச்சர் உங்கள மாதிரி. அஃப்கோர்ஸ் நீ லக்கி இல்ல, எக்ஸ்ட்ரீம்லி லக்கியஸ்ட் கேர்ள். எனக்கும் சரி, அப்பாவுக்கும் சரி. தேங்க்யூ.